தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு 8/5/2025 இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா ஆபரேஷன் சிந்தூரோட 2வது கட்டமா சிறப்பான சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. சிறப்பான சம்பவம் என்னன்னா, வழக்கமா இந்திய ராணுவம் தாக்குறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகேல அடிப்பாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானோட முக்கிய நகரமான லாகூர்ல புகுந்து அடிச்சிருக்காங்க. லாகூர்ல சாதாரண இடத்தை அடிக்கல, லாகூரோட ராணுவ தலைமையகத்தை அடிச்சிருக்காங்க. அந்த ராணுவ தலைமையகத்தை பாதுகாத்தது என்னன்னா, சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பு. அந்த வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாக்கி அடிச்சிருக்காங்க. அந்த ராணுவ தலைமையகத்தையும் உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க. அது இந்திய ராணுவம் உள்ள புகுந்து அடிக்கல, இந்திய ராணுவத்தோட சூசைடல் ட்ரோன்ஸ் சொல்லப்படுகின்ற ட்ரோன்கள் அடிச்சிருக்கு. இதுக்கு இந்திய ராணுவம் பயன்படுத்திய ட்ரோனோட பேர் என்னன்னா ஹருப்ரக ட்ரோன்கள். இந்த ஹருப்ரக ட்ரோன்கள் என்ன பண்ணும்னா 23 கிலோ அளவுல வெடிமருந்துகளை தூக்கி சுமந்து செல்லும். மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். 9 மணி நேரம் இடைநில்லாம பறக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஹருப்ரக ட்ரோன்கள். இந்த ஹருப்ரக ட்ரோன்களை யூஸ் பண்ணி பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்பான HQ-9 அடிச்சதுனால பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது ஒன்றும் இல்லை, சுத்த வேஸ்ட்ங்கிறது தெரியுது. இதனால இந்திய ராணுவம் எப்படி வேணாலும் வந்து பாகிஸ்தான் அடிக்கலாங்கிறது தெரியுது. மேலும் சீன பாதுகாப்பு போர் தளவாடங்கள் வேஸ்ட்ங்கிற விஷயங்களும் தெரியுது. இதன் மூலம் பாகிஸ்தானும் சைனாவும் உலக அரங்குல தன்னோட இயலாமைய வெளிப்பட்டு அவமானப்பட்டு கிடக்குது. 2வது விஷயம், இந்த தாக்குதல் நடத்தினதுனால நம்ம சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சொல்றோம்னா, நாம பாகிஸ்தான் எல்லைக்குள்ள புகுந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய எல்லையிலேருந்தே பாகிஸ்தானை ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அடிக்க முடியுங்கிறது தெரியுது. 2வது விஷயம், இந்த தாக்குதல் எதுக்கு நடந்துச்சுன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானோட ராணுவம் நமது எல்லை பகுதியான பூஞ்சில புகுந்து தேவையில்லாத தாக்குதல்களை நடத்தினாங்க. புகுந்து தடத்துல அங்கே பாகிஸ்தான் எல்லையிலிருந்து அவங்களோட ஆயுதங்களை யூஸ் பண்ணி நம்ம எல்லையில அடிச்சாங்க. அதனால 13 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு பழிவாங்கும் விதமா தான் இந்த தாக்குதலை இந்தியா பண்ணியிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போர்ல இந்தியா எல்லையிலேருந்து அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க. இனிமே பாகிஸ்தான் இந்தியா கூட தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சிச்சுன்னா ஒண்ணுக்கு பல டைம் யோசிக்கணும். மேலும் இதுக்கு சிறப்பு சேர்க்கிற விஷயமா இன்னொரு சம்பவம் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீன தயாரிப்பான J-10 ஒரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. சீன பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பான J-17 2 விமானங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. இது ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீன விமானமானது பாகிஸ்தானோட விமானப்படை தளத்திலிருந்து கிளம்பினது தரையிறங்கல, அந்த விமானப்படை தளத்தை வந்து சேரல. அதே மாதிரி சீன பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பு JF-17 2 விமானங்களும் பாகிஸ்தான் விமானப்படை தளத்திலிருந்து கிளம்பி அந்த படை தளத்தை வந்து சேரல. இதன் மூலயமா நாம உலகத்துக்கு சொல்றது என்னன்னா, இந்திய எல்லையிலேருந்தே பாகிஸ்தானோட எந்த பகுதியும் அழிக்க முடியும். பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குறதுக்கு பல முறை யோசிக்கணுங்கிறத திருப்பி திருப்பி நமது இந்திய ராணுவ வீரர்கள் உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க. இதன் மூலம்